ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை, இதோ இந்த ஆண்டினுடைய முதல் நாளில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இம்மானுவேல் என்று சொல்லி நம்மோடு வந்த நம் ஆண்டவரை இந்த மாலை ஆராதனை நேரத்திலே நாம் மகிழ்ச்சியோடு வரவேற்றிருக்கிறோம். அனைவரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று இதோ இந்த ஆண்டவரை அப்படியே உற்று நோக்குவோம். ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, ஏதோ 10 தொழுநோயாளிகள் நலம் பெற்றார்கள். அந்த 10 தொழுநோயாளிகளிலே ஒரே ஒருவன் திரும்பி வந்து, ஆண்டவரே நான் உம்மால் நலம் பெற்றேன் என்று சொன்ன பொழுது ஆண்டவராகிய கடவுள் அவனை தொட்டு ஆசீர்வதித்து நலப்படுத்தி வளப்படுத்தி, ஏதோ உனது நம்பிக்கை உன்னை மீட்டு கொண்டது, நீ நம்பி நின்றாய், ஆண்டவர் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தார். ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, ஏதோ இந்த மாலை நேரத்தில் இந்த முதல் நாள் ஆங்கில ஆண்டை நேற்று நள்ளிரவு உற்சாகமான முறையிலே வரவேற்று இந்த நாளிலே முதல் நாளிலே அவருடைய திருப்பாதத்தில் இந்த நாளை நிறைவு செய்கிற பொழுது, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் இதுபோல நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் இதுபோல நீர் என்னை வளமைப்படுத்த வேண்டும், ஒவ்வொரு நாளும் இதுபோல நீர் என்னை உற்சாகப்படுத்த வேண்டும், ஒவ்வொரு நாள் மாலை பொழுதிலும் ஆண்டவரே நான் உமக்கு நன்றி சொல்லி உம்மை நினைத்து இந்த நாள் முழுவதும் இதோ நீர் எனக்கு எத்தனை அதிசயங்கள் செய்தீர், எத்தனை ஆச்சரியங்கள் செய்தீர் என்று நான் உமக்கு புகழ்பாட வேண்டும் என்று இந்த ஆண்டவர் அப்படியே உற்று நோக்குங்க. இந்த ஆண்டவரை உற்று நோக்கி விட்டு அப்படியே கண்களை மூடுவோம். இந்த ஆண்டவரை உற்று நோக்கி விட்டு அப்படியே கண்களை மூடுவோம். இந்த ஆண்டவரை உற்று நோக்கி விட்டு அப்படியே மென்மையாக கண்களை மூடி நம்முடைய இதே பகுதியிலே கரம் குவித்து நம்ம ஆண்டவரை நோக்கி அப்படியே 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 ஜெபிப்போம். அன்பான தகப்பனே, ஆசீர்வாதத்தின் தெய்வமே, ஏதோ என்னுடைய இதயத்திற்குள் எழுந்தருளி வந்திருக்கிற ராஜாதி ராஜாவாய் வெற்றி வீரராய் என்னுடைய இதயத்திற்குள் எழுந்தருளி வந்திருக்கிற என் ஆண்டவரே, என் இயேசுவே, என் தெய்வமே, நான் உம்முடைய அன்பு பிள்ளையாய் அப்படியே ஜெபிங்க. அப்படியே ஜெபிச்சுட்டே இருங்க. அப்படியே ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுங்க. ஏதோ நம்முடைய இதயத்தை ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அந்த இதயத்திற்குள்ளே ஆண்டவரை வைத்து விடுவோம். ஆண்டவரே, ஏதோ வருகிற இந்த 365 நாட்களும் ஆசீர்வாதத்தின் தகப்பனே, இந்த ஆங்கில ஆண்டு 2024 முழுவதும் ஆசீர்வாதத்தின் தெய்வமே, ஏதோ நீர் எனக்கு விளக்காக வெளிச்சமாக என்னுடைய இதயத்திற்குள்ளே தங்கும். இந்த ஏழையின் குடிசை பெத்லகேமிலே ஒரு மாட்டுத் தொழுவம் போல ஒரு அன்பான குடிசையாக இருந்ததே, அதுபோல என்னுடைய இதயத்தை வைத்திருக்கிறேன். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, யாரும் உமக்கு இடமில்லை என்று சொன்னார்கள், நானோ உம்மை என்னுடைய இதயத்தில் இந்த நாளிலே ஏற்றுக்கொள்ளுகிறேன். அப்படியே ஜெபிச்சுட்டே வாங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க. உங்களுடைய இதயத்தில் வைத்து ஆண்டவர்கிட்ட இந்த வருடம் முழுவதும் நம்முடைய எல்லா காரியத்திலும் ஆண்டவர் உடன் இருக்க வேண்டும். குடும்ப சமாதானம், குடும்ப அமைதி, குடும்ப ஒற்றுமை, குடும்பத்திலே மகிழ்ச்சி, குழந்தைகள் பெற்றோருக்கு இடையிலே உறவு, குறிப்பாக நல்ல சுகம், இன்னும் குறிப்பாக தொழில் முயற்சியிலே ஆண்டவர் வழிகாட்ட வேண்டும். புதிய புதிய காரியங்களை நாம் அவரை நோக்கி ஜெபித்து கேட்கிற காரியங்களை ஆண்டவர் நமக்கு வல்லமையான முறையிலே வழிநடத்தி தர வேண்டும். அப்படியே அவரை இதயத்தில் வைங்க. இதயத்தில் வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே இதோ மாலை நேரம் ஆயிற்று, எங்களோடு தங்கும் என்று அந்த எம்மாவூஸ் சீடர்கள் உம்மை பார்த்து கேட்டார்களே. ஆசீர்வாதத்தின் தகப்பனே, உடனே அவர்களோடு போனீரே. நீரோ எங்கேயோ போக வேண்டியவர் போல இருந்தீர். ஆனால் அவர்கள் உம்மை பார்த்து கேட்டார்கள், மாலை நேரம் ஆயிற்று. யாருக்காக? உமக்காகவா? அல்ல, நாங்களோ இயேசுவை பரிதவித்து விட்டு கொடுத்து விட்டு வருத்தத்திலும் கவலையிலும் இருக்கிறோம். இந்த பயணத்திலே ஏதோ நீர் பேசிய வார்த்தைகள் எங்களுக்கு ஆறுதலாக இருந்தன. நீர் சொன்ன வார்த்தைகளில் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்தது. எனவே ஐயா பெரியவரே, எங்களோடு வந்து தங்கும், மாலை நேரம் ஆயிற்று, நாங்கள் பயந்து போய் இருக்கிறோம், நொடிந்து போய் இருக்கிறோம் என்று. ஆசீர்வாதத்தின் அன்பு குழந்தைகளே, இதோ இந்த மாலை நேரத்தில் அந்த வார்த்தையை சொல்லுவோம். ஆண்டவரே இயேசுவே, எம்மாவூஸ் சீடர்களைப் போல நாங்களும் அழைக்கிறோம். மாலை நேரம் ஆயிற்று ஆண்டவரே, என் வீட்டிற்கு வாரும். மாலை நேரம் ஆயிற்று ஆண்டவரே, என்னோடு வந்து என் இதயத்தில் தங்கும், என் வீட்டில் தங்கும். அதனால் என்னுடைய குடும்பத்திலே உம்முடைய ஆட்சி நிலைத்திருப்பதாக, உம்முடைய வல்லமை நிலைத்திருப்பதாக, இதோ என்னுடைய உள்ளத்திலே உம்முடைய தெய்வீகம் நிறைந்திருப்பதாக. நான் ஆண்டவரின் பிள்ளை என்று மார்தட்டி சொல்ல வேண்டும். என் குடும்பம் கடவுளின் பராமரிப்பில் வாழுகிற, கடவுளின் பாதுகாப்பில் வாழுகிற குடும்பம் என்று நான் உமக்கு இந்த ஆண்டு சாட்சி சொல்ல வேண்டும். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, உம்முடைய தூய ஆவியை எனக்கு பொழியும். உம்முடைய வான தூதர்களை இதோ என்னை சுற்றி காவல் காக்க செய்யும். என்னுடைய தொழில் இடங்கள், என்னுடைய வேலை செய்யும் இடங்கள், என்னுடைய வயல் வெளிகள், என்னுடைய தொழில் சார்ந்த கருவிகள் அத்தனையும் இந்த நேரத்தில் ஆண்டவரே நான் உம் பாதத்திற்கு கொண்டு வருகிறேன்.
வல்ல தகப்பனே, நன்மையின் தெய்வமே, நன்மை தனத்தால் இந்த உலகம் முழுவதையும் நிரப்புகிறவரே, இந்த முதல் நாள் முழுவதும் மனம் மகிழ்ந்து நிற்கிறேன். இதோ நேற்றைய இரவை போலவே இந்த நாள் முழுவதும் நீர் என்னோடு இருந்தீர் என்று உணர்கிறேன். தொடர்ந்து என்னை ஆசீர்வதியும். அப்படியே ஒப்பு கொடுங்க, ஜெபிங்க. ஆண்டவரோட பேசிட்டே வாங்க. நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்திருக்கிறேன், அவ்வளவுதான். நீங்கள் பேசுங்க. உங்கள் குடும்பத்தில் குறிப்பாக நலம், உடல் நலம், அல்லது குடும்பத்தில் இருக்கிற ஏதாவது சில காரியங்களை அப்படியே ஒப்பு கொடுங்க. ஆசீர்வாதத்தின் தகப்பனே, இன்று இருக்கிற நம்பிக்கை, இன்று இருக்கிற வெளிச்சம், இன்று இருக்கிற ஒளி, இதோ இந்த ஆண்டு முழுவதும் என்னுடைய குடும்பத்திலே நிலைத்து நிற்க உம்முடைய ஆவியானவரையும் உம்முடைய வான தூதர்களையும் என்னோடு அனுப்பி இந்த நாளிலே வழிநடத்தி காப்பீராக. ஆமென். தொடர்ந்து பாடல் பாடுவோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, உண்மையிலேயே லூக்கா நற்செய்தியிலே ஒரு பகுதி, ரொம்ப அழகான ஒரு பகுதி, ஆண்டவர் இயேசு விதைப்பவன் ஓமையை பற்றி சொல்லிவிடுவார். சொன்னவுடன் விதைப்பவன் ஓமையை பற்றி ஆண்டவர் இயேசு போதித்தவுடன் அப்படி அமர்ந்து கொள்வோம். விதைப்பவன் ஓமையை பற்றி ஆண்டவர் இயேசு சொல்லியவுடன் வீட்டில் வந்து சீடர்கள் கேட்பாங்க, ஆண்டவரே ஒரு ஓமையை சொன்னீரே, அது விளக்க முடியுமா? உடனே ஆண்டவர் இயேசு அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இதோ விண்ணகத்தின் மறைபொருளை, வாழ்வின் ரகசியங்களை, தேவ ரகசியங்களை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. இயேசு வாழ்க. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவை உம்மை புகழ்கிறோம். அன்பு குழந்தைகளே, தேவ ரகசியங்களை, நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் ஏதோ நமக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது என்பதல்ல, அது ஒரு ரகசியமாக இருக்கிறது, ஒரு மறைபொருளாக இருக்கிறது.
நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? எனக்கு இதுதான் நடக்கும், இப்படித்தான் நடக்கும், எனக்கு இதுதான் இப்படித்தான் இருக்கும் என்று எது குறித்து வேண்டுமானாலும், உடல் நலம் குறித்தோ அல்லது நம்முடைய உணர்வுகள் குறித்தோ, சந்தோஷம் குறித்தோ, உற்சாகம் குறித்தோ, அல்லது நம்முடைய தொழில் சார்ந்தோ, அல்லது நம்முடைய வாழ்வியல் சார்ந்தோ, அல்லது நம்முடைய குழந்தைகள் சார்ந்தோ சொல்ல முடியல. அது உண்மை. இந்த கொரோனா வந்தது, யார் முன்னமே கணித்து சொன்னா? அல்லது ஒரு சுனாமி வந்தது, யார் முன்னமே கணித்து சொன்னா? திடீர் என்று காரியங்கள் இயற்கையில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய தொழிலாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய உறவு காரியங்களாக இருக்கட்டும். அன்பு குழந்தைகளே, எனவே ஒரு ஓமையை சொன்ன பிறகு சீடர்கள் கேட்கிற பொழுது இயேசு சொன்ன வார்த்தை உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. நான் சொல்லுவேன், நேற்றைய இரவு பொழுது நமக்கு ஏறக்குறைய ஒரு 700 பேர் இந்த இடத்திலே திருப்பலி கண்டிருக்கிறோம். இப்போது ஏறக்குறைய ஒரு 200 பேர் நம்ம இருப்போம். கொடுத்து வைத்திருக்கிறது. என்ன கொடுத்து வைத்திருக்கிறது? ஒரு ரகசியத்தை அறிய. இந்த ஆண்டு முழுவதும் இந்த ஆசீர்வாதம் தொடர வேண்டும் என்றால், மீதி 500 பேருக்கு இல்லையா அப்படின்னா அதை பற்றி நமக்கு தெரியலை. அவங்க என்ன டீலிங் கடவுளோட வச்சுருக்காங்கங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அவர்களை பற்றி யோசிப்பதல்ல. நான் என்ன யோசிக்கிறேன், வீட்டில் வந்த பிறகு 10,000 பேர் இருந்த கூட்டத்திலே இயேசு பேசினார். 10,000 பேருக்கும் ஓமை கொடுக்கப்பட்டு விட்டது. இதோ விதைத்தான், விதை விழுந்தது, இங்கே விழுந்தது, இப்படி முளைத்தது என்று. ஆனால் அதனுடைய மறைபொருள், அதனுடைய அர்த்தம், அது எதற்காக, அதை எப்படி செய்ய வேண்டும் என்பது இதோ அந்த 12 பேருக்கும் கொடுத்து வைத்தது போல ஏறக்குறைய ஒரு 200 பேர் நாம் கூடியிருக்கிறோம். நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். சந்தோஷப்படுவோம். அதுக்கே முதல்ல நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த ஞானத்தை, இந்த ஆசீரை தந்தீரே என்று. இது குறித்து ஒரு செய்தியை பகிர வேண்டும் என்ற பொழுது, இப்போது பைபிளை எடுத்த உடனே வர்றது தானே, அதனால் நம்ம யோசித்து சொல்ல வேண்டியதில்லை. ஆண்டவரே அதை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் நம்முடைய வழக்கமான முறை. எனவே தானியேல் புத்தகம் 2வது அதிகாரத்திலே, அதாவது இந்த அரசன் கல்தேயர் ஒரு கனவு காண்கிறார்கள். அரசன் ஒரு கனவு காண்கிறான். அந்த கனவுக்கான விளக்கத்தை அந்த பாபிலோனிடம் இருந்த பாபிலோனிய ஞானிகளை அழைத்து, நீங்கள் எனக்கு விளக்கம் சொல்லுங்கள் என்று கேட்கிறான். அவங்களுக்கு தெரியல, வாய்ப்பில்லை. அதைத்தான் நான் சொன்னேன். எல்லாருக்கும் கல்யாணம் முடியுது, ஒரு சிலருக்கு குழந்தை பிறக்கிறது. ஒரே வீட்டில் 4 குழந்தை பிறக்கிறது. ஒரு குழந்தை அறிவோடு இருக்கிறது, ஒரு குழந்தை வேறு விதமாக இருக்கிறது, இன்னொரு குழந்தை வேறு விதமாக இருக்கிறது. ஒரே பாத்திரத்தில் தான் சாப்பாடு கொடுத்தாங்க, ஒரே பானையில் தான் சாப்பாடு பொங்கினாங்க, ஒரே அம்மா அப்பா தான் பெத்தெடுத்தாங்க, ஒரே விதமாக தான் வார்த்தை பேசினாங்க. ஏன் 4 வித்தியாசம்? காரணங்கள் அப்படிலாம் சொல்ல முடியல. சரி, மனிதனை தூர போடுங்க. மனிதனாவது அறிவுள்ளவன், அதனால் அவன் அறிவுக்கு தக்கன யோசித்தான். ஒரே தென்னந்தோப்பில் வரிசையாக 50 தென்னை மரங்கள் நட்டோம். ஒரே மண், ஒரே தென்னை, ஒரே விதமாக நீர் பாய்ச்சப்படுகிறது, ஒரே விதமாக உரம் வைக்கப்பட்டது. ஒரு 10 வருடம் கழித்து பார்த்தால் ஒரு தென்னை மரம் நல்ல கொழு என்று நிற்கிறது, நன்றாக காய்த்து நிற்கிறது. இன்னொரு தென்னை மரம் நோய்பட்டு நிற்கிறது. என்ன காரணம்? என்ன சொல்லுவீங்க? ஒரு விவசாயிகிட்ட கேட்டு பாருங்க, சொல்லுவான், அது 10 வச்சா அப்படி தான் வருது, இடையில ஏதாவது நடந்திருக்கும், ஏதோ நோய்பட்டிருக்கும், இல்லை ஏதாவது பூச்சி கடிச்சிருக்கும், அல்லது ஏதோ ஒன்று நடந்திருக்கும், அல்லது வச்சு வளர், என்ன காரணம் என்று சொல்ல தெரியவில்லை. ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, அதுபோலத்தான் இதோ இந்த அரசனுக்கு ஒரு கனவு வருகிறது. அதை விளக்க சொல்லுகிறான். தெரியவில்லை. தெரியாமல் முழிப்பவர்கள் ஏராளம். இப்போது தானியேல் அந்த அரசனுடைய அமைச்சனை பார்த்து, உடனே அரசன் என்ன சொல்லுகிறான் அப்படின்னா, பாபிலோனிய அரசன், எல்லாரையும் கொலை செஞ்சிரு. இந்த ஞானிகளுக்கு தெரியாதவன் எதுக்கு உலகத்தில் இருக்கணும், அவன் எதுக்கு அதுவும் அரண்மனையில் இருக்கணும், என் சம்பளத்தை வாங்கிக்கிட்டு என் சோத்தை சாப்பிட்டுட்டு எனக்கு விளக்கம் சொல்ல தெரியலனான்னு கோவப்படுகிறான். தானியேல் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. 2வது அதிகாரத்திலே நமக்கு இன்றைக்கு இந்த தியானத்திலே நாம் என்ன எடுக்கிறோம் என்றால், அரசனின் ஆணை இவ்வளவு கடுமையாக இருப்பது ஏன் என்று ஏதோ தானியேல் கேட்டார். அதற்குரிய காரணத்தை அரியோக்கு தானியேலுக்கு தெரிவித்தான். உடனே தானியேல் அரசனிடம் போய் கனவின் உட்பொருளை அவனுக்கு விளக்கி கூற தமக்கு சில நாள் கெடு தருமாறு கேட்டுக்கொண்டார். பின்னர் தானியேல் வீட்டிற்கு திரும்பி சென்று அனனியா, மிஸ்ஸாவேல், அசாரியா ஆகிய தோழர்களிடம் செய்திகளை கூறினார். பாபிலோனிய ஞானிகளோடு அவரும் அவருடைய தோழர்களும் கொல்லப்படாதிருக்க விண்ணக கடவுள் கருணை கூர்ந்து அம்மறைபொருளை வெளிப்படுத்தியருள வேண்டும் என்று அவரை மன்றாடுமாறு அவரிடம் சொன்னார்.
அவ்வாறே அன்றிரவு கண்ட காட்சி ஒன்றில் தானியேலுக்கு அம்மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் விண்ணக கடவுளை வாழ்த்தி போற்றினார். அவருடைய ஜெபம், கடவுளின் திருப்பெயர் என்றென்றும் வாழ்த்தப்படுவதாக, ஏனெனில் ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியன. காலங்களையும் பருவங்களையும் மாற்றுகிறவர் அவரே. அரசர்களை விலக்கி மாற்று அரசர்களை நிலைநிறுத்துகிறவர் அவரே. ஞானிகளுக்கு ஞானம் வழங்குகிறவரும் அவரே. அறிவாளிகளுக்கு அறிவை அருளுகிறவரும் அவரே. ஆழ்ந்த மறைபொருட்களை வெளிப்படுத்துகிறவரும் அவரே. இருளில் உள்ளதை அறிபவர் அவரே. ஒளியும் வாழ்வும் அவருடையது. எங்கள் தந்தையரின் இறைவா, உமக்கு நன்றியும் புகழும் கூறுகிறேன். ஏனெனில் எனக்கு ஞானமும் ஆற்றலும் தந்தவர் நீரே. நாங்கள் உம்மிடம் கேட்டதை இப்பொழுது எங்களுக்கு தெளியப்படுத்தியவர் நீரே. அரசனது காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தவரும் நீரே என்று சொல்லிவிட்டு சென்று அரசனை சந்தித்தார். இதைத்தான் தியானிக்க இருக்கிறோம். இப்போது ஒரு பாடல் பாடப்படும். பாடலை தொடர்ந்து இதற்கான செய்தியை நாம் தியானிக்கிறோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த வசனத்தை மனசில் ஓட விட்டுக்கிட்டே இருங்க. உங்கள் உள்ளத்தில் நான் விளக்கம் கொடுப்பதற்கு முன்பே சில வரிகள் மனதில் தட்டும். அதாவது தானியேல் அரசனிடம் நேரம் கேட்கிறார். ஏன்னா 3 நண்பர்களும் சாக போகிறார்கள், ஏனையவர்கள் சாக போகிறார்கள். தானியேலுக்கும் தெரியாது. ஆனால் நேரம் கேட்கிறார். அடுத்து எப்படி ஜெபித்தார், எப்படி வெளிப்படுத்தப்பட்டது, அதற்கு பிறகு எப்படி ஜெபித்தார். எனவே இதை மனதில் அப்படியே ஏற்றுக்கொள்ளுவோம், பாடல் பாடுவோம். ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே,
அதிசயம் செய்கிற இறைவன், அதிசயம் செய்கிற ஆண்டவர் இதோ நமது மத்தியில் இருக்கிறார். அவரே நமக்கு இந்த பகுதிக்கான விளக்கத்தை, ஒரு ஆசிரை இந்த மாலை பொழுதிலே வெளிப்படுத்துவாராக. ஏனெனில் இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு என்ன வேண்டும் என்கின்ற ஒரு ஆசீர்வாதத்தை தேடி நாம் மீண்டும் வந்திருக்கிறோம். நேற்று இரவு நேரத்தில், நள்ளிரவு நேரத்தில் ரொம்ப உற்சாகமாக, நல்ல ஒரு மகிழ்ச்சியாக கிறிஸ்து பிறப்பை நாம் மகிழ்ந்து கொண்டாடியது போலவே ஆண்டு பிறப்பையும் மகிழ்ந்து கொண்டாடி இருக்கிறோம். இந்த ஆண்டு பிறந்து விட்டது. 2024 காலையில் பிறந்த மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே சாயந்தரம் வந்துடுச்சு. இனிமேல் சாயந்தரம் வந்துடுதுன்னா விறுவிறுன்னு என்ன செஞ்சிடும், போய்விடும். அது காலம் வேகமாக இருக்கும். நாம் சொன்னதற்காக மெதுவாக போகாது. அது அதனுடைய போக்கில் போய்கொண்டே தான் இருக்கும். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த தானியேல் புத்தகம் ரொம்ப அழகாக சொல்லித் தருகிறது. ஒன்று, ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, தானியேல் அரசனிடம் போய், இதோ அரசே, எனக்கு சில காலம் நேரம் கொடும், நான் உமது கனவிற்கு விளக்கம் சொல்லுவேன் என்று சொன்னாரே, அவரிடம் விளக்கம் இருந்ததா? இல்லை, அவரிடம் விளக்கம் இல்லை. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் தெரிந்த பிறகுதான், எல்லாம் அறிந்த பிறகுதான், கையிலே எல்லாவற்றையும் சேர்த்து கொண்ட பிறகுதான் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் காரியம் ஒரு நாளும் நடக்கப் போவதில்லை. எனக்கு அங்கே என்ன இருக்குன்னு தெரியணும், 10 கிலோமீட்டருக்கு அங்கே என்ன இருக்குன்னு தெரியணும், அதெல்லாம் தெரிஞ்சாதான் நான் நடக்க முடியும் என்றால் அது சில சமயத்தில் சிலருக்கு அமைகிறது. நாம் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் பெரும்பாலும் வாழ்வு எப்படி இருக்கிறது, அடுத்து என்ன நடக்கிறது என்பது பெரும்பாலும் நமக்கு தெரிவதில்லை. அதுதான் வாழ்வின் ரகசியம், அதுதான் வாழ்வின் சுவை, அதுதான் வாழ்வினுடைய உண்மை யதார்த்தம். அவன் தெரியவே தெரியாதுன்னா கண்ணை மூடிக்கிட்டே நடக்கிறனா? இல்லை. நல்லா கவனிங்க. நாம் கண்களை மூடிக்கொண்டு நடப்பவர்களைப் போல, அறிவில்லாதவர்களைப் போல அல்லது முட்டாள்களைப் போல சிந்தனையற்றவர்களாக நடக்கக்கூடாது. அப்போ தெரியட்டும், விடியட்டும், நல்ல பழியர்னு விடிஞ்ச பிறகு அப்பா நல்ல ரோடு தான், நல்ல இடம் தான் பார்த்து போவோம். அதுக்குள்ள வயசாயிரும், வாழ்க்கை முடிஞ்சிடும். அப்போ என்ன செய்வது? இதுதான் சிக்கல், இதுதான் அந்த புஷிங் பாயிண்ட் என்று சொல்லுகிறார்கள். வாழ்விலே பல சமயங்களில் நமக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் அமைகிறது. இதை செய்யவா வேண்டாமா? இன்னைக்கு காலையில் இருந்து ஒரு 10 பேர், நிறைய பேர், அது ஒரு சந்தோஷமாக இருந்தது. புது வருடம் வந்து சிலுவை பெற்று ஆசீர்வாதம் பெற்று சில காரியங்களை சொல்லி ஜெபிக்க சொன்னார்கள். ஜெபித்து கொண்டிருந்தேன். அதில் ஒரு 10 பேர் எண்ணி சொல்ல முடியும், ஃபாதர் இந்த வருஷம் நான் இதை தொடங்கலாமா வேண்டாமா, இதை செய்யலாமா வேண்டாமா, நான் இந்த காரியத்தை இப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமா. எல்லோருக்குமே இது வருகிறது. எந்த கல்லூரியில் படிக்க சேர்ப்பது, எந்த வேலைக்கு அனுப்புவது, அல்லது திருமணத்தை முடிப்பதா, வேலைக்கு செல்வதா, அல்லது வெளிநாட்டு பயணத்தை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா, புதிய தொழிலை ஆரம்பிப்பதா வேண்டாமா, அல்லது குடும்பத்திலே ஒரு சமாதான பேச்சுவார்த்தையை இப்போது தொடங்குவதா வேண்டாமா, எப்போது செய்யலாம், எப்படி செய்யலாம், நிறைய இருக்கிறது. ஒரு 10 பேர். நான் அப்போது அவர்களுக்காக தான் ஜெபித்தேன். ஒருவேளை அவர்களுக்காகவே இந்த பகுதியை ஆண்டவர் இப்போது நமக்கு கொடுத்திருக்கலாம், எனக்கு தெரியவில்லை. அப்போ வெளிச்சம் தெளிவாக இல்லை, என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு புரியலை. அப்படிங்கிற பொழுது நமக்கு இருக்க வேண்டியது என்னவென்றால் நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? நல்லது நடக்கும் என்கின்ற நம்பிக்கை. ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்கின்ற நம்பிக்கை. ஆண்டவரை தேடி போவேன், ஆண்டவரின் பாதம் செல்வேன், அவர் எனக்கு வெளிச்சம் விடுவார், வெளிச்சம் காட்டுவார், வழி காட்டுவார். பிரியமானவர்களே, விவிலியத்திலே பல கதாபாத்திரங்கள் இருக்கின்றன. உச்சகட்ட கதாபாத்திரம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். இதோ இந்த ஒரு குழந்தை, 12 வயது குழந்தை இறந்து விட்டது. அந்த குழந்தை செத்து போச்சுன்னு எல்லாரும் சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் அந்த குழந்தையின் தந்தையை நோக்கி சொல்லுகிறார், இதோ நம்பிக்கையை கைவிடாதே. செத்து போச்சு, இனிமே என்ன நம்பிக்கை இருக்கு? புள்ளி புரிகிறதா உங்களுக்கு? என்ன புள்ளின்னு? முடிந்து விட்டது, இனி என்ன நம்பிக்கை இருக்கிறது? என்ன நம்பிக்கை வைக்க சொல்லுகிறீர்கள்? இயேசு அங்கே அழைத்து கொண்டு போய் சிறுமி இறக்கவில்லை, தூங்குகிறாள் என்று சொல்லி எல்லாரும் சிரிக்கிறார்கள், கேலி பேசி சிரிக்கிறார்கள். குழந்தை செத்து போச்சு, எல்லாருக்கும் தெரியும். இட்ஸ் a scientific truth. வச்சு பார்த்துட்டோம், செக் பண்ணி பார்த்துட்டோம், நாங்கள்லாம் ஒப்பாரி கொண்டு அழுது கொண்டு இருக்கிறோம்.
ஆண்டவர் எல்லாரையும் வெளியே போய் சொல்லிவிட்டு இதோ தன்னுடைய 3 சீடர்களை, முக்கியமான சீடர்களை மட்டும் உடனிருக்க சொல்லி, அந்த தந்தையை உடனிருக்க சொல்லி, குழந்தையை பார்த்து எழுந்திரு என்று சொன்ன பொழுது எழுந்திருந்தது. யாருடைய நம்பிக்கை? இயேசுவினுடைய நம்பிக்கை. தந்தை கடவுளை நோக்கி நான் ஜெபிக்கிற பொழுது தந்தை எனக்கு நிச்சயம் தருவார், இந்த குழந்தைக்கு உயிர் கொடுப்பார் என்கின்ற இயேசுவின் நம்பிக்கை. அதே போல பாருங்க, இயேசுநாதர் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. யாருக்கு? ஒரு முடக்குவாதம் முற்றவனுக்கு கட்டிலில் படுத்திருக்கிறான். அவனுக்கு இயேசுநாதர் நீ வா, நான் உன்னை குணப்படுத்துகிறேன் அப்படின்னு ஒன்றும் சொல்லலை, எந்த அக்ரிமெண்ட்டும் கிடையாது. ஆனால் ஒரு 4 பேர் அவனை கட்டிலோடு தூக்கி கொண்டு வந்தார்கள். டே, இன்னைக்கு குணப்படுத்துவாருங்கிறதுக்கு உனக்கு என்ன கேரண்டி? இன்னைக்கு உனக்கு நலம் கிடைக்குங்கிறதுக்கு என்ன கேரண்டி? எந்த கேரண்டியும் கிடையாது. ஆனால் தூக்கி கொண்டு வந்தார்கள். விவிலியம் சொல்லுகிறது, அந்த 4 பேருடைய நம்பிக்கையை முன்னிட்டு ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ நலம் பெறுவாய். புரியுதுங்களா? நம்பிக்கை என்பது எல்லாம் நமக்கு விடிந்திருக்கிறது, தெரிந்திருக்கிறது என்கின்ற சூழலில் எடுத்து வைக்கிற அடி அல்ல. குழப்பமும் அல்லது தெளிவில்லாத தன்மையும், இப்பக்கம் போவதா இப்பக்கம் போவதா அல்லது என்ன செய்வது என்று தெரியாத பொழுது இருக்க வேண்டிய உள்ளம் நமக்கு நம்பிக்கை. ஏனெனில் நான் ஆண்டவரின் பிள்ளை, இதோ இந்த நாளில் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறேன், நான் ஆண்டவரின் கரம் பிடித்திருக்கிறேன். இந்த உணர்வோடு ஒவ்வொரு நாளும் நீங்கள் இரவு ஜெபிக்க வேண்டும். அதைத்தான் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். வீட்டில் இருக்கட்டும், ஒரு 10 நிமிஷம், 10 நிமிஷம் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, இந்த நாளை மறந்து விடாமல், இந்த 1ஆம் தேதியை மறந்து விடாமல், இந்த நற்கருணை ஆண்டவரை மறந்து விடாமல், ஆண்டவரே அப்படின்னு ஒரே ஒரு 10 நிமிஷம் உள்ளத்திலே இந்த செய்தியை நாளை கொண்டு வந்து நான் எடுத்து வைத்த அடி சரிதானா? ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாய் நிற்கிறேன், நம்பிக்கையோடு கேட்கிறேன், எனக்கு தாரும். ஒன்று, நம்பிக்கையின் உள்ளம். இரண்டாவது, அந்த நம்பிக்கை யாரை முன்னிட்டு? ஆண்டவரை முன்னிட்டு தான், வேற ஒன்றும் கிடையாது. எனக்குள் இருப்பவர், என்னோடு இருப்பவர் பெரியவர். எனக்குள் இருப்பவர், என்னோடு இருப்பவர் அதிசயங்கள் செய்கிறவர், ஆச்சரியங்கள் செய்கிறவர். நிறைய அதிசயங்கள் செய்து விட்டார், எனக்கும் செய்வார். எனவே களத்தில் குதிக்க வேண்டும், களத்தில் இறங்க வேண்டும், முன்னோக்கி நடக்க வேண்டும். நாம் முன்னோக்கி நடக்கிற பொழுது நமக்கான பாதை திறந்து விடுகிற பொறுப்பை கடவுள் எடுத்துக்கொள்கிறார். நாம் முன்னோக்கி நடக்கிற பொழுது நம்முடைய பாதங்களை ஆண்டவர் நனைய விடாமல் செங்கடலை கடந்து கொண்டு போக, இஸ்ராயல் மக்கள் அங்கே இருக்கிறார்கள், எப்படி போகணும்லாம் தெரியல, அதனால தான் வழி தெரியாமல் வந்து மாட்டிக்கொள்ளுகிறார்கள் செங்கடலிலே. அவர்கள் பயணப்பட்டு வந்ததால், ஆண்டவரை நோக்கி அடுத்து ஜெபித்ததால் ஆண்டவர் அந்த செங்கடலை பிளந்து அனுப்புகிறார். அந்த அதிசயம் இல்லைன்னா நடந்திருக்காது. கேரண்டி வாங்கி, பயணச்சீட்டு வாங்கி, பாஸ்போர்ட் விசாலாம் எடுத்து இப்படித்தான் போகணும்னு தெரிஞ்சு வந்திருந்தா அவங்க ஒரு நாளும் கானான் தேசம் வந்திருக்க மாட்டார்கள். எனவே அன்பு குழந்தைகளே, முதலில் உங்கள் பயணம் ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கையினால் ஆரம்பிக்கப்படுவதாக. ஒன்று. இரண்டாவது பாருங்கள், இதோ கேட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து என்ன சொல்லுகிறார்? டேய், அரசனுக்கு ஒரு கனவு வந்திருக்கிறான், அந்த இதை எடு இல்லைன்னா உட்காரு, நம்ம பேசுவோம், ஏதாவது ஒரு முடிவுக்கு வருவோம். அரசனுக்கு என்னதான் அப்படி கனவு? இதோ பாரு அப்படின்லாம் சொல்லலை. அழகா தன்னுடைய நண்பர்களை எல்லாம் அழைத்து, இதோ விண்ணக கடவுள் அருள் கூர்ந்து கருணை கொண்டு இரக்கம் கொண்டு நம் மீது அன்பு கொண்டு, எடே நீ நம்ம பையன்லாடா, நீ என்னை நோக்கி ஜெபிக்கிற குழந்தைலாடா, டே நீ நல்லா இருக்கணும்டா, உன் வாழ்க்கையில கடவுள் நம் மீது அருள் கூற வேண்டும், கருணை கூற வேண்டும், அப்படி கருணை கூர்ந்து வெளிப்படுத்தியருள வேண்டும் என்று அவரை மன்றாடுங்கள் என்று சொன்னார். அவரும் மன்றாடினார். இரண்டாவது, நம்பிக்கையின் உள்ளம் ஜெபம். ஜெபித்தே ஆக வேண்டும். ஒரு 10 நிமிடத்திலே, அந்த 10 நிமிடம் இரவு நீங்கள் ஆண்டவரின் பாதத்தில் உட்காருகிற பொழுது அதற்காக ஜெபியுங்கள். பிரியமானவர்களே, ரொம்ப இக்கட்டு நேரத்தில் ஜெபம் உங்களுக்கு உள்ளார்ந்த சிந்தனையை வெளிப்படுத்தும். நம்ம ஜெபம் எப்படி ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, பழைய ஏற்பாட்டில் தோபித்து, அதாவது தொபியா அங்கே வந்து விட்டான், அங்கே சாராள் 7 கணவன் இறந்து விட்டான், அது உண்மை, எல்லாருக்கும் தெரியும். ஆனா தோபியா சொல்லுகிறார், இல்லை உம்முடைய மகளை எனக்கு மனம் முடித்துதா. என்ன நம்பிக்கையில? கடவுள் என்னை அனுப்பினார். ஒன்று. ரெண்டாவது, உள்ளே திருமணம் முடித்த பிறகு அந்த மாமனார் வெளியில குழி வெட்டிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவன் நம்பிக்கை என்ன? 7 பேர் செத்து போனா இவன் மட்டும் என்ன உயிரோட வரப்போறான், இவனும் செத்தான் போ. ஆனால் தோபியா சாராவை பார்த்து சொல்லுகிறார், முழந்தால் படியிடு. ஆண்டவரை நோக்கி கண்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே ஏதோ இந்த காரியம் செய்கிறேனே, என்னுடைய ஞானத்தினாலா, என்னுடைய சிந்தனையினாலா,
நான் இதை வெற்றி பெற்று விடுவேன் என்கின்ற நினைப்பினாலா? ஆண்டவரே, நீர் அருள் கூர்ந்து, நீர் கருணை கூர்ந்து எங்களுக்கு வாழ்வளிப்பீரா என்று ஜெபம். அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. லாசர் கல்லறையில் இயேசு வந்து நிற்கிறார். கல்லறையை திறங்கள்னு சொல்லிட்டாரு. செத்து 4 நாள் ஆச்சு, நாத்தம் அடிக்குங்கிறான். ஆண்டவருடைய ஜெபம் யோவான் நற்செய்தியில் எடுத்து ஒரு முறை வாசியுங்கள். விண்ணக தந்தையே, நீர் எனக்கு செவி சாய்த்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். லாசர் வெளியில வந்த பிறகு நன்றி சொல்லி இருந்தா பரவாயில்ல. லாசர் கல்லறையை விட்டு வெளியில வர முன்னையே நன்றி சொல்லிட்டாரு. என்ன ஒரு உறுதிப்பாடு! நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். அது எதுவாக இருந்தாலும் சரி, நம்முடைய ஜெபத்தை கடவுள் கேட்டு பலன் தருவார் என்கின்ற ஆழமான உறுதியான விசுவாசம் நிறைந்த ஜெபமாக இருக்க வேண்டும். கல்லறையை விட்டு வந்தார். அதே போல இந்த 5 அப்பம் 2 மீன் பழுகும் போது பாருங்க, அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதன் பிறகு தன்னுடைய சீடர்களிடம் கொடுத்து, இதோ போ, எல்லாருக்கும் பருமாறு என்றார். இதோ 5000 பேரும் உண்டார்கள். 12 கூடைகள் நிறைய எடுக்கப்பட்டது. அன்பு குழந்தைகளே, கன்விக்ஷன். உங்களுடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? நம்பிக்கை நிறைந்த உள்ளத்திலிருந்து நடந்தே தீருகிறது என்கின்ற ஜெபத்தினால். அப்போ பாதத்தை எடுத்து வைக்கிற பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, நான் அதை பல்வேறு முறை யோசிப்பதுண்டு. அதாவது நீங்கள் என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு பயிற்சி செய்யுங்கண்ணே. ஒரு 4:30 மணி 5 மணிக்கு வெளியில் வாங்க. ஊருக்குள்ளே அங்கங்கே லைட் இருக்கும், வெளிச்சம் இருக்கும். வெளியில் போனீங்க அப்படின்னா, கொஞ்சம் இருட்டான பகுதிக்கு வெளியில் போனீங்க அப்படின்னா, அங்கே என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் கையில் இப்போ டார்ச் லைட் இருக்குல்ல, அதான் எல்லார் கையிலையுமே செல்ஃபோன் இருக்கு. டார்ச் லைட்டை எடுத்து இப்படி அடிச்சுக்கிட்டே போனீங்கன்னா எல்லா இருட்டும் விலகாது. நமக்கு விலக வேண்டிய இடத்துல விலகுமா இல்லையா? எல்லாம் தெளிவா தெரியாது. ஆனா பாதம் வைக்கின்ற இடம் பாதுகாப்பான இடம் என்பது நமக்கு உறுதியாய் தெரியும். எனவே 2வது காரியம் ஜெபம். ஒன்று, நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு அவர் நேரம் கேட்டார். 2வது ஜெபித்தார். கடவுள் அவருக்கு வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தியவுடன் 3வது பாருங்கள், இந்த ஜெபம் தயவு செய்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கடவுளின் திருப்பெயர் என்றென்றும் வாழ்த்தப்படுவதாக. அன்னை மரியாளுடைய வசனமும் இதான். இதோ என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, ஏனெனில் தாழ்நிலையில் கிடந்த என்னை ஆண்டவர் உயர்த்தினார். ஒவ்வொரு நிகழ்வு நடக்கிற பொழுதும், ஒவ்வொரு சாப்பாட்டுக்கு முன்னாடியும், ஒரு காரியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால், ஒருவரோடு பேசுவதற்கு முன்னால், இந்த ஆண்டு முழுவதும் அதைத்தான் நான் பயிற்சியாக நமது பங்கு குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறேன். தவக்காலத்திலும் இந்த 40 நாட்கள் 11 மணியிலிருந்து 12 மணி வரை ஒரு நற்கரணை ஆசீர் வைத்து யூடியூப்பிலே போட்டு விடுவதாக திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படை இதுதான். ஒவ்வொரு வேலைக்கு முன்னாலும், ஒவ்வொரு வேலை நடக்கிற பொழுதும் இங்கே நமது பின் மத்தியிலே சிறுமூலையிலே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, ஒரு வசனம், ஒரு நன்றி அல்லது நாம ஜெபம் என்று சொல்லுகிறார்கள், அது ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதை எப்படியாவது இந்த ஆண்டு நாம் பயின்று விட வேண்டும். அது வாழ்நாள் முழுக்க உதவும். உடனே பாருங்க, ஆண்டவரை வாழ்த்துவதாக என்னுடைய உள்ளம், ஏனெனில் ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியன. ஆண்டவர் எல்லாத்துக்கும் ரிசோர்ஸ், எல்லாத்துக்கும் ரிசோர்ஸ். ஒருத்தர் வீடு கட்டணும், வீட்டு வேலை தவங்கி போகுது. ஒரு செவ்வாய்க்கிழமை மதியம் வந்தார். வந்து வேற ஒன்றும் சொல்லலை, ஃபாதர் ஒரு 5 நிமிஷம் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. என்ன விவரம்? இதுதான் விவரம். அப்போ நான் சொன்னேன், வாங்க கண்ணாடி பெட்டி முன்னாடி, கோயில் உள்ளே வந்து கண்ணாடி பெட்டியில் கையை வைங்க, நீங்கள் ஜெபிச்சுட்டே இருங்க, நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு 5 நிமிடம் ஜெபித்து விட்டு போயிருக்கிறோம். அடுத்து 3வது மாதம் அந்த ஆள் பால் காய்ப்புக்கு பத்திரிக்கையோடு வந்தான். வந்தும்போது சொன்னார், ஃபாதர் வேறு ஒன்றுமே இல்லை ஃபாதர், நான் என்னெல்லாமோ யோசித்து பார்த்துட்டேன், என்னெல்லாமோ சிந்திச்சு பார்த்துட்டேன், ஒன்றும் செட் ஆகலை ஃபாதர். ஈஸியாக நம்ம அன்றைக்கி ஜெபித்தோம் பாருங்கள் 5 நிமிடம். அந்த நேரத்தில் நான் சென்ற இடமெல்லாம் கதவுகள் திறந்தன. அப்போ ரிசோர்ஸ்னு சொல்லுறோம், மூலம், ஊற்று. ஆண்டவர் அனைத்தின் ஊற்று, அனைத்தின் மூலம். செஞ்சுதான் ஆகணும். அவரிடம் போய் நின்றோம் என்றால் அவர் நமக்கு எந்த சிக்கலாக அல்லது எந்த பிரச்சனையாக அல்லது எந்த குறையாக இருந்தாலும் நிவர்த்தி செய்யாமல் விடமாட்டார். ரொம்ப அழகாக சொல்லுகிறார், அவருக்கே உரியன. அல்லது அரசர்களை விலக்கிவிட்டு வேறு அரசர்களை நிலைநிறுத்துகிறவர் அவரே. இப்போ 4 நாளைக்கு முன்னால் கூட ஒரு வேலை 2 மாதமாக தள்ளிக்கிட்டே போகுது. அது அரசு வேலை, கொஞ்சம் லஞ்சம் சம்பந்தமாக பிரச்சனை பண்ணி கொண்டே இருக்கிறார்கள் என்று. பிரியமானவர்களே, 4 நாளைக்கு முன்னால் வந்து 2 மாதத்திற்கான போராட்டம் ஏதோ விடிந்தது. அந்த தம்பதியினர் வந்து சொன்னார்கள், ஃபாதர் அந்தோனியார் ஆற்றல் எவ்வளவு பவராக இருக்குது, அவர்கள் இன்னொருவருக்கு கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க. நாங்கள் சோர்ந்து போனோம், எனக்கு தான் வந்திருக்க வேண்டும், எல்லாம் செய்து விட்டேன். ஆனால் சில காரணங்களை சொல்லி இதோ அவமானப்படுத்தி கொண்டே இருந்தார்கள்.
ஆனால் ஆண்டவர் விடலை. இவர்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்தே தீர்ந்தது. உங்களுக்கு கிடைக்க வேண்டியது இடத்தில் வேறொருவர் இருந்தாலும் நீங்கள் 2 காரியம், மேலே சொன்ன 2 காரியம், ஒன்று நம்பிக்கை நிறைந்த உள்ளம், இன்னொன்று ஜெபம். ஜெபித்துக் கொண்டே இருங்கள். ஆண்டவர் உங்களை கரம் பிடித்து கொண்டு வந்து உங்களுக்கான இருக்கையில் உங்களுக்கான ஆசீரை தராமல் போக மாட்டார். நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம், ஆண்டவரே உம்மால் கூடும். கிறிஸ்து பிறப்பு செய்தியே தானே, கடவுளால் எல்லாம் இயலும், உம்மால் இயலுகிற காரியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், எனக்குரியதை எனக்கு தாரும். அரசர்களுக்குரியதை இதோ மாற்றரசன் இருந்தால் எடுத்துவிட்டு வைக்கிறவர் அவரே, ஞானிகளுக்கு ஞானம் வழங்குகிறவர் அவரே, அறிவாளிகளுக்கு அறிவு வழங்குகிறவரும் அவரே. எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் எல்லா விதமான செல்வங்களும் அவர்தான். ஆழ்ந்த மறைபொருளை அதுக்கடுத்து சொல்றாரு, இப்போ எனக்கு ஒரு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டிருக்க விஷயம் இதுதான். இந்த மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது வேறு எதனாலும் அல்ல, உம்மாலே. 3 விஷயம்தான். அப்படியே ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை அப்படியே ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க. கண்களை மூடிக்கோங்க. அப்படியே இந்த ஆண்டவரை மனசில் கொண்டு வாங்க. இந்த ஆண்டவரை அப்படியே மனசில் கொண்டு வாங்க. இந்த ஆண்டவரை தயவு செய்து அப்படியே மனசில் ஆண்டவர் வரலாம், கண்ணை திறந்து வர பாருங்கள். பார்த்துட்டு அப்படியே கண்ணை மூடுங்க. இதயத்தில் இப்படி ஒரு பீடம், அலங்கரிக்கப்பட்ட பீடம், ஏதோ இதுபோல் பூ அல்லது நீங்கள் என்னென்ன டிசைன் வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அலங்கரிக்கப்பட்ட உங்கள் இதய பீடத்திலே இதுபோல் ஒரு நற்கரணை பாத்திரத்தில் இதுபோல் ஒரு வெள்ளை வடிவத்தில் ஆண்டவர் தெரிய வேண்டும். அப்படியே கண்ணை மூடிக்கோங்க. அப்படியே ஆண்டவரை உற்று நோக்கி விட்டு கண்களை மூடுங்க. இந்த ஆண்டு முழுவதும் அன்பு குழந்தைகளே, நீங்கள் எங்கெல்லாம் செல்லுகிறீர்களோ, நீங்கள் எங்கெல்லாம் போகிறீர்களோ, நீங்கள் செல்லும் இடமெல்லாம், நீங்கள் போகும் இடமெல்லாம், உங்கள் வீட்டாக இருக்கட்டும், வேலை செய்யும் இடமாக இருக்கட்டும், பயணமாக இருக்கட்டும், பொழுதுபோக்கிற்கான இடமாக இருக்கட்டும், ஆலயமாக இருக்கட்டும், எங்கு சென்றாலும் இதோ உங்கள் உள்ளத்தில் இந்த ஆண்டவர் வந்து கொண்டே இருக்க வேண்டாம். 2வது முக்கியமான பயிற்சி இதோ 5 நிமிடத்திற்கு ஒரு முறை உங்கள் இதயத்தை நீங்கள் தொட்டு பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். தயவு செய்து இந்த ஒரு பயிற்சியை இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் செய்ய வேண்டும். ஒரு 5 நிமிடத்திற்கு ஒரு முறை உங்கள் கரம் உங்கள் இதயத்திற்கு போக வேண்டும். என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என் தெய்வம் என்னோடு இருக்கிறார், என் இயேசு எனக்குள் இருக்கிறார், இதோ எனக்குள் இருக்கிறவர் அதிசயம் செய்கிறவர், எனக்குள் இருக்கிறவர் ஆச்சரியக்காரர், எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகத்தில் அவர் சொல்லினால் இதோ புயலை பார்த்து கடலை பார்த்து இறையாதே சும்மா இரு என்று சொன்னார். அந்த புயலும் படகும் அப்படியே அமைதி நிலைக்கு வந்தது. ஒரு சாத்தான் இதோ ஒருவனை அலக்கழித்துக் கொண்டிருந்தது. இதோ செவிட்டு ஊமை பேயே இவனை விட்டு வெளியே போ என்று சொன்னார். அந்த செவிட்டு ஊமை பேய் அவனை விட்டு வெளியே ஓடோடி போனது. முடக்குவாத முட்டவன் 38 ஆண்டுகளாக படுத்து கிடந்தான். எனக்குள் இருக்கிற இறைவன் கையை வைக்கும் போது இப்படிலாம் வரணும். ஃபாதர், நீங்க சொல்ற அளவுக்கு எனக்கு வராத, இப்படியே வரணும்னு அவசியம் இல்லை. ஆனால் உங்களுக்குள் அந்த சிந்தனைகள், அந்த எண்ணம் வர வேண்டும். நீங்க பேசணும் ஆண்டவர்கிட்ட. தயவு செய்து ஒவ்வொரு 5 நிமிடத்திற்கு ஒருக்கா அப்படியே இதயத்தில் கை வச்சுக்கோங்க. தயவு செய்து இதயத்தில் கை வச்சுக்கோங்க. உங்களுடைய இதயத்திற்குள் ஆண்டவர் வந்திருக்கிறார். இது என்ன ஃபாதர் ஒரு பயிற்சி, இதை நாங்க கேட்டு என்ன செய்ய போறோம்லாம் தயவு செய்து நினைக்காதுங்க. 700 பேர் நேற்று இரவு, இதோ 200 பேர் இன்று. இந்த 200ல நான் நிச்சயமா சொல்றேன், ஒரு 100 பேர் நீங்க நிச்சயமா இதை செய்வீங்க. இதோ 5 நிமிடத்திற்கு ஒரு முறை. ஏன் சொல்றேன்னா, ஒரு நொடி அல்லது ஒரு 2 நொடி இதயத்தில் கை வச்சு, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார், என்னோடு வழி நடக்கிறார், அவர் எப்படிப்பட்டவர், இதோ விவிலியம் முழுவதும் சொல்லுகிறது, அவர் பெரியவர், எனக்குள் இருக்கிறவர் மிக பெரியவர், எந்த ஆபத்தில் இருந்தும் எந்த துன்பத்தில் இருந்தும் என்னை காக்கிறவர். எனவே அவரை நோக்கி இப்படியே ஒவ்வொன்னா அவருடைய வலிமையை, செங்கடலை பிளந்தவர் அரசன், 400 ஆண்டுகள் அடிமையாய் இருந்த, 400 ஆண்டுகள் எனக்கு வராத சொத்து, 400 ஆண்டுகளாக இதோ எனக்கு வராத, என் குடும்பத்திற்கு வராத அந்த பேரும் புகழும், 400 ஆண்டுகளாக என்னிடமிருந்து மறுக்கப்பட்ட சுதந்திரம், என்னிடமிருந்து எடுக்கப்பட்ட, சின்ன வயசுலிருந்தே நான் ஒரு கோழையாய், ஒரு இல்லாதவனாய், ஒதுக்கப்பட்டவனாய், அவமானப்படுத்தப்பட்டவனாய், என் உடல் அழகை முன்னிட்டு, என் அறிவை முன்னிட்டு, எனக்கு இல்லை என்கின்ற காரணத்தினால், பணம் இல்லை, வசதி இல்லை, நல்ல வாழ்க்கை இல்லை என்கின்ற காரணத்தினால், இதோ கடந்த 5-10 ஆண்டுகளாக எனக்காக ஒதுக்கி வைக்கப்பட்ட காரியத்தை, செங்கடலை கடந்து 400 ஆண்டுகள் அடிமையாய் கடந்த மக்களை வெளியே கொண்டு வந்த கடவுள் எனக்குள் இருக்கிறாரே, என் இதயத்துக்குள் இருக்கிறாரே, என்னை வெளிக்கொண்டு வர மாட்டாரா? எனக்கு உதவி செய்ய மாட்டாரா? எப்படி? இதயத்தில் கை வச்சு நீங்க தயவு செய்து இப்படி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். தயவு செய்து இதயத்தில் கை வைங்க. ஒரு 5 நிமிடம் இதுபோல சில வசனங்களை உங்கள் இதயத்துக்குள்ள கொண்டு வாங்க. ஆண்டவரே, இயேசுவே, என் தகப்பனே, என் ராஜா, என் ராஜாதி ராஜனாய், என் தகப்பனாய், எனக்கு ஆசீர்வாதம் தருகிறவராய், என்னை அன்பு செய்கிறவராய்,
பேதுரு கடலில் மூழ்க இருந்தபோது ஐயோ என்று ஓடோடி போய் அந்த கரத்தை பிடித்து கொண்ட தெய்வமாய், எனக்கு வாழ்வு தருகிற தெய்வமாய், எனக்கு வாழ்வளிக்கிற தெய்வமாய், இதோ 3 நாள் இவர்கள் என்னோடு இருக்கிறார்கள். எங்கே அவர்கள் சோர்ந்து விழுவார்கள், நீங்கள் உணவு கொடுங்கள் என்று சீடர்களுக்கு கட்டளை கொடுத்தீரே. எனக்குரியதை நான் சோர்ந்து விடுவேன். வாழ்க்கையிலே இதோ தாங்க முடியாத சோகம் வருகிற பொழுது, தாங்க முடியாத துன்பம் வருகிற பொழுது, இதோ நான் வீழ்ந்து விடக்கூடாது, என் வாழ்க்கை பயணத்திலே வீழ்ந்து விடக்கூடாது என்று சொல்லி, ஆசீர்வாதத்தின் தகப்பனே, நன்மையின் தெய்வமே, எனக்கு நீர் உணவளிப்பேன், வாழ்வளிப்பேன், சக்தி அளிப்பேன், ஆற்றல் அளிப்பேன் என்று வாக்கு கொடுத்தீரே. இதோ இந்த நாளிலும் எனக்குள் வந்திருக்கிறீரே, என் இதயத்திற்குள் வந்திருக்கிறீரே. என் பாதைகளில் இருக்கிற இருளை, என் பாதையில் இருக்கிற இதோ துன்பங்களை, துயரங்களை நீர் அழகாய் சொன்னீரே. நான் உனக்கு பாதையாய் இருக்கிறேன், அந்த பாதைக்கு விளக்காய் இருக்கிறேன், வெளிச்சமாய் இருக்கிறேன், உனக்கு வாழ்வாய் இருக்கிறேன், ஒளியாய் இருக்கிறேன் என்று. ஆண்டவரே, எனக்கு ஒளியாய் வாரும், எனக்கு வாழ்வாய் வாரும், எனக்கு ஆசீர்வாதமாய் வாரும். அப்படியே ஒரு 2 நிமிஷம் ஜெபிச்சு பழகுங்களேன். ஏதாவது ஒன்று சொல்லி இந்த நேரத்தில் ஏதாவது 2 நிகழ்ச்சியை, விவிலியத்தில் நீங்கள் கேள்விப்பட்ட, நீங்கள் வாசித்த ஏதாவது ஒரு 2 நிகழ்ச்சியை சொல்லி, ஒன்றும் இல்லைனா நல்ல சமாரியனை போல எனக்கு உதவி செய்கிற ஆண்டவரே, நல்ல சமாரியனை போல எனக்கு வருவேன் என்று வாக்கு கொடுத்த கடவுளே, இதோ இந்த நேரத்தில் நானும் அடிபட்டு நிற்கிறேனே, இதோ காயப்பட்டு நிற்கிற அந்த மனிதனுக்கு, இதோ கள்வர்களிடம் அகப்பட்டு கொண்டு துன்பத்திலும் துயரத்திலும் கிடந்த அந்த மனிதனுக்கு நல்ல சமாரியானாய் வந்து உதவி செய்தவரே, எப்போதும் ஏதாவது ஒன்று உள்ளத்தில் ஒரே ஒரு நிமிஷம் ஜெபிங்க. இது ஒவ்வொரு நாளும் 5 நிமிடத்திற்கு ஒரு முறை இதயத்தில் ஒரே ஒரு நொடி பொழுது இதை நாம் இந்த ஆண்டு பயிற்சி செய்ய வேண்டும். நிச்சயமாக இதோ இந்த முதல் நாளிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீரை இந்த நாள் முழுவதும் சிறப்பான முறையிலே பெற்று, இந்த நற்கருணை நாதர், இந்த ஆசீர்வாதத்திற்குரிய தெய்வம், இந்த மாண்பிற்குரிய தெய்வம், வல்லமைக்குரிய தெய்வம் நமக்கு வழிநடத்தி தர அப்படியே ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, என்னுடைய இதயம் அழகாக இருக்கிறது ஆண்டவரே, என்னுடைய இதயம் மகிழ்ந்து இருக்கிறது ஆண்டவரே. இயேசுவே, இதோ நீர் என்னுடைய இதயத்திற்குள் வந்து, என்னுடைய இதயம் பாவப்பட்ட அல்லது பலகீனம் அடைந்திருக்கிற, அல்லது நான் கண்டதையும் இதோ என்னுடைய இதயத்திலே குப்பையாய் போட்டிருக்கிற என்னுடைய இதயத்திற்குள்ளே ஒரு சின்ன இடத்தை இதோ இந்த பீடத்தை போல அழகுரை செய்தேன். நினைத்து பார்க்கிற பொழுது என்னுடைய உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகிறது ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே, என்னுடைய இதயத்திற்குள்ளே அப்படியே ஒரு ஒளி ஏற்றும் ஐயா, என்னுடைய இதயம் அப்படியே பறந்து விரிவதாக, அந்த இதயத்தில் வந்த ஒளி அப்படியே அந்த நற்கருணை பாத்திரத்திலிருந்து ஒரு வெளிச்சம் அப்படியே வரட்டும். அந்த நற்கருணை பாத்திரத்திலிருந்து ஒரு ஒளி அப்படியே உங்கள் உடல் முழுவதும் அப்படியே ஒரு வெளிச்சம் போட்டும், ஒரு வெள்ளை வெளிச்சம். இது அந்த நற்கருணை பாத்திரத்தில் இருக்கிற அந்த ஆண்டவரிடம் இருந்து, இந்த நடுப்பகுதியில் இருந்து ஒரு வெள்ளை வெளிச்சம் அப்படியே உடம்பு முழுவதும் போகட்டும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே. இந்த வெளிச்சம் பரவுகிற இடமெல்லாம் எனக்குள் இருக்கிற சோர்வை, எனக்குள் இருக்கிற நோயை குணப்படுத்தி தரும் தகப்பனே. எனக்குள் இருக்கிற இதோ இயலாமையை, எனக்குள் இருக்கிற குற்ற உணர்வை, எனக்குள் இருக்கிற ஒரு பலகீனத்தை, எனக்குள் இருக்கிற ஒரு சந்தேகத்தை, எனக்குள் இருக்கிற ஒரு பொறாமையை, இதோ அந்த இருளை, அந்த சாத்தானின் தொல்லையை, கட்டை, இதோ பகைமையை, எனக்குள் இருக்கிற இதோ பலகீனம் நிறைந்த செய்வினை கோளாறுகளை அப்படியே அகற்றும். அப்படியே நீங்க முழுவதும், உடல் முழுவதும் அப்படியே நீங்க யோசிங்க. உள்ளத்திலிருந்து அந்த வெளிச்சம் உடல் முழுவதும் அப்படியே பரவி நிற்கட்டும். உடல் முழுவதும் பரவி அந்த உடம்பை சுற்றி ஆரோ அப்படிங்கிற ஆரோ பாடி அப்படின்ட்டு ஒன்று சொல்லுகிறார்கள். இதோ காந்த உடம்பு என்று இதோ இதுக்கெல்லாம் விஞ்ஞானம் இன்றைக்கு ஒத்துக்கொண்டிருக்கிறது. அது வேறொன்றுமல்ல, நம்மை சுற்றி இருக்கிற ஆன்மா. இதோ அந்த ஆன்மா இந்த நேரத்திலே பரிசுத்தப்படட்டும். இதோ நமக்குள்ளிருந்து அந்த வெளிச்சம் அப்படியே நம்முடைய உடல் முழுவதும் உச்சி முதல் உள்ளங்கால் வரை ஒரு நீல வண்ணத்திலே வெளிச்சம் நிறைந்த நீல வண்ணத்திலே, அன்னை மரியாளினுடைய அந்த நீல வண்ணத்திலே அப்படியே உச்சி முதல் உள்ளங்கால் வரை ஒரு பலூன் போல நம்மை சுற்றி அப்படியே நிற்கட்டும். இதோ அப்படியே நிற்கட்டும். இதோ என்னை பாதுகாக்கிறவரே, என்னை உள்ளங்கையில் தாங்குகிறவரே, என்னை சிறகுகளுக்குள் அரவணைக்கிற என் அன்பு தெய்வமே, உமது பாதுகாப்பில் வந்துவிட்டேன் என்கின்ற உணர்வு இருக்கிறது. இதோ எனக்குள் இருந்த சோர்வு, எனக்குள் இருந்த கவலை, கண்ணீர் எல்லாம் மறந்து விட்டது. இதோ உம்மை மட்டும் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். தகப்பனே, இயேசுவே, இதோ என்னுடைய இதயத்திலிருந்து அப்படியே மீண்டும் இதயத்தில் யோசிங்க. இதயத்திலிருந்து உடல் முழுவதும் அப்படியே ஒரு ஒளிமயமா நம்மை சுற்றி அழகான முறையிலே ஒரு நீல வண்ணத்திலே, இதோ அந்த அன்னை மரியாளுக்கு இருக்க கொடுக்கப்படுகிற அந்த நீல கலர், அதுபோல ஒரு ப்ளூ கலர் லைட் வெளிச்சம் நம்மை சுற்றி அப்படியே நிற்கட்டும். இதோ ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் அன்பு மகனே, மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த வாக்கை நான் இன்றிலிருந்து எடுக்கப் போவதில்லை.
வெளிப்படுத்தலை இந்த ஆண்டு முழுவதும் உன்னை சுற்றி இதோ நீயாக உள்ளிருந்து உன்னை கெடுத்து கொண்டால்தான், நீயாக உள்ளிருந்து இந்த வெளிச்சத்தை அணைத்தால்தான் வெளியிலிருந்து எதுவும் இந்த வெளிச்சத்தை அணைக்க முடியாது. நீ நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதே, நம்பிக்கையோடு மட்டுமிரு. இந்த தானியேலை போல ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துவார் என்று சொல். உள்ளிருந்து நான் உனக்கு சொல்லிக் கொண்டே இருப்பேன். இதோ இந்த திசையை நோக்கி போ, இந்த காரியத்தை செய், இதை இப்படி பண்ணு, இதோ இந்த காரியத்தில் இப்படி பேசு, இதோ நீ இந்த காரியத்தை இப்படி செய், நீ வெற்றி பெறுவாய் என்று நான் உன்னோடு பேசுகிறேன். எனக்கு செவி மடுப்பாயா? இதோ சாமுவேலை அழைத்தது போல நானும் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறேன். இதோ நம்முடைய பெயர் ஆண்டவர் சொல்லட்டும். ஒவ்வொருவருடைய பெயரையும் ஆண்டவர் சொல்வதை அப்படியே நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய காதுகளில் கேட்போம். நம்முடைய காதில் கேட்போம், ஆண்டவர் பேசுவார். தயவு செய்து இதோ இந்த பயிற்சி இல்லாமல் வெறுங்கையாய் நீங்கள் போகக்கூடாது. ஆண்டவர் பேசட்டும். இதோ இப்போ ஒரு காரியத்தை உள்ள கொண்டாங்க. ஏதோ ஒரு தேவை. ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் குறிப்பாக இதோ இந்த செயலை முன்னிட்டு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேளுங்க. ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசட்டும். உங்களுக்கு ஒரு சின்ன காரியத்தை இப்போ வெளிப்படுத்துவார். அது எதுவாக வேண்டுமானாலும் சரி, நீங்கள் கேளுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. பேசும் தகப்பனே, இந்த அன்பு குழந்தைகளோடு பேசும் தகப்பனே, வெளிப்படுத்தும் ஆண்டவரே. தானியேலுக்கு வெளிப்படுத்தியவரே, நற்கருணை ஆசிரியர்களே, இவ்வளவு பக்தியாக ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த குழந்தைகள் உண்மையிலேயே ஃபாதர் என்னோடு கடவுள் பேசி எனக்கு இந்த காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரே. நான் இத்துணை நாள் இதோ குழம்பி கிடந்த, தவித்து கிடந்த, இதோ புலம்பி கிடந்த, என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நின்ற ஒரு காரியத்திற்கு ஆண்டவர் எனக்கு சொன்னாரே என்று மகிழ்கின்ற ஒரு ஆசிரியை தாரும் தகப்பனே. தேடி வந்த பிள்ளைகளை வெறுங்கையாய் அனுப்பாதீரும் ஆண்டவரே. இதோ தானியேலுக்கு வெளிப்படுத்தியதை போல ஒரு வெளிப்படுத்துதலை இந்த நேரத்தில் இவர்களுக்கு தாரும் தகப்பனே. இதோ அப்படியே கடவுளுக்கு உள்ளத்தில் பேசுங்க, ஜெபிங்க. தயவு செய்து ஒரு 2 நிமிஷம் ஒதுக்கி ஜெபிங்க. அப்படியே உள்ளத்துக்குள்ளே வெளிப்படுத்தட்டும். உள்ளத்தில் அப்படியே வெளிப்பாடு நடக்கட்டும். ஆண்டவர் அப்படியே உற்று பார்த்துக்கிட்டே இருங்க. கண்களை மூடிக்கோங்க. இதயத்துக்குள்ள அதோ ஆண்டவர் நம்மை சுற்றி நிற்கிற இறைவன் உள்ள பேசட்டும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இசை ஓடிக்கொண்டே இருக்கும். அதை நீங்கள் அப்படியே கேளுங்க. உங்களுடைய இதயத்துக்குள்ள ஆண்டவர் அப்படியே பேசட்டும். ஆண்டவர் உங்களோடு பேசுவார், இல்லைன்னு சொல்லாதங்க. நிச்சயமா தானியேலோடு பேசிய இறைவன், சாமுவேலோடு பேசிய இறைவன், இதோ சீடர்களுக்கு வெளிப்படுத்திய இறைவன். அப்படியே ஜெபிங்க. இப்போ ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நிச்சயமா ஆண்டவரே, என் தகப்பனே, என்னோடு பேசியவரே, என்னோடு என் வீட்டிற்கு வாரும். அதுதான் இன்றைய ஜெபம். ஆண்டவரே, மாலை நேரமாக இருக்கிறது, என்னோடு என் வீட்டிற்கு வாரும். நான் தனியாய் சொல்லுகிறேன், தனியாய் பயணப்படுகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே நான் செல்லும் இடங்களிலே யாரோ எனக்கு துணைக்கு இருக்கிறார்கள், உதவிக்கு இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரே, உள்ளார்ந்து யோசிக்கிற பொழுது நான் தன்னந்தனியாய் நிற்கிறேன். எனக்கு இந்த ஆண்டு முழுவதும் உதவிக்கு இதோ எம்மாவூஸ் சீடர்களுக்கு உதவிக்கு வந்தது போல என்னோடு வாரும். என்னை சுற்றி இருக்கிற வெளிச்சம், எனக்குள் இருக்கிற வெளிச்சம் இதோ அணைந்து விடாமல் காத்தருளும். தொடர்ந்து என்னோடு வாரும், என்னை வழிநடத்தும், என்னை ஆசீர்வதியும், என்னை அன்பு செய்யும். நன்றி தகப்பனே, ஆமேன். அப்படியே கண்களை மென்மையாக திறந்து ஆண்டவரை பார்த்துக்கோங்க. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, ஒரு வகையான ஒரு ஆன்மீக பயிற்சியை இந்த நாளில் ஆண்டவர் தந்தார். இது திட்டமிடப்படவில்லை, ஆனால் இந்த இடத்திலே வெளிப்படுத்தப்பட்டதை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். ஒருவேளை யாராவது இங்கே ஜெபித்து கொண்டிருந்தவர்கள் வேறு ஏதோ ஆழமான தேவையோடு வந்திருக்கிறீர்கள். அதனால் இந்த ஒரு வடிவம் இந்த தானியேல் புத்தகத்திலிருந்து கொடுக்கப்பட்டு அந்த நற்கருணை நாதரை உள்ளத்திலே வைத்து நம்முடைய உள்ளத்தில் வெளிச்சம், நம்மை சுற்றிலும் வெளிச்சம். எனவே இது அணையாத வண்ணம் நம்முடைய இல்லங்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். முழந்தாள் படியிட்டு மாண்புயர் பாடி இந்த ஆண்டவர் எழுந்தேற்றப்பட்டு அப்படியே இல்லங்களுக்கு போகிற பொழுது அந்த ஒளி நிறைந்த வெளிச்சத்தோடு நாம் செல்வோம். முழந்தாள் படியிட்டு மாண்புயர் பாடுவோம். ஆராதி
மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவாம், இந்த வியப்பிற்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.